இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தகடேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் மேலக்கடம்பூர்ன்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட முழு விவரத்தையும் நம்ம பார்ப்போம் வாங்க. சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், பழங்காலத்து கோவில்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேவர்கள் அசுரர்களிடம் இருந்து அமிர்தத்தை வென்றபோது விநாயக பெருமானுக்கு உரிய மரியாதையை செலுத்தாமல் அதனை குடிக்க தொடங்கினர். இதனால் கோபமடைந்த அவர் அமிர்த பானையை எடுத்து செல்லும்போது இந்த இடத்தில் ஒரு துளி தேன் விழுந்ததும் இந்த இடத்தில் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். தேவர்கள் மற்றபடி இந்திரர்கள் எல்லாருமே விநாயக பெருமானிடம் போயிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது விநாயக பெருமான் சிவபெருமானை அமிர்தகடேஸ்வரர் என்று இக்கோவிலில் அழைக்கும்படி கூறினார். தேவர்களின் அன்னையான அதித்தி தினமும் சிவனை வழிபட இக்கோவிலுக்கு வந்தாள். எனவே இந்திரன் கோயிலை தேராக மாற்றி அதை தேவர்களின் இருப்பிடமான தேவலோகத்திற்கு இழுக்க முடிவு செய்தார். அதனால் தினமும் சிவனை வணங்குவதற்கு தனது தாய் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. இதை கவனித்த விநாயக பெருமான் தேரை தனது காலால் அழுத்தினார். சக்கரம் ஒன்று முழங்கி தரையில் சிக்கியது. இந்திரன் விநாயகரை வேண்டிக்கொண்டு கோவில் தேவலோகத்திற்கு மற்றும் அனுமதிக்குமாறு வேண்டினார். இந்திரன் 1 கோடி லிங்கங்களை நிறுவுமாறு கோயிலை விடுவதாக விநாயக பெருமான் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இந்திரன் லிங்கங்களை நிறுவ முயற்சிக்கும் போது ஒவ்வொரு துண்டாக சேதமடைந்தது. இறுதியாக இந்திரன் சிவபெருமானிடம் திரும்பி சென்றார். அவரது பெருமையை உடைத்து அவரிடம் உதவி கோரினார். அமிர்தகடேஸ்வரர் வடிவில் இருந்த சிவன் இந்திரனிடம் தனது பெயரை 1000 முறை உச்சரித்து ஒரு லிங்கத்தை நிறுவுமாறு கூறினார். அதன்படி இந்திரன் தவத்தை முடித்தபோது சிவபெருமான் அவர் முன் தோன்றி இந்திரனின் தாயான அதித்தியின் கற்பக அமிர்தகடேஸ்வரராக இதே இடத்தில் தங்கி வழிபட விரும்புவதாக கூறினார். சிவபெருமானை அமிர்தகடேஸ்வரர் வடிவில் வழிபட இந்திரன் தினமும் கோவிலுக்கு செல்வதாக நம்பப்படுகிறது. தமிழ் சைவ நாயனார்களான திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தர் ஆகியோர் முற்கால இடைக்கால தேவார பாடல்களில் போற்றப்பட்ட 275 பாடல் பெற்ற தலங்களில் சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இது சோழ நாட்டில் காவேரி ஆற்றின் வடகரையில் உள்ள 88 பாடல் பெற்ற தலங்களில் 34வது தலமாகும். முதலாம் குலோத்துங்க சோழனால் 1113இல் அவரது 43வது ஆட்சியாண்டில் கட்டப்பெற்றது. முற்கால சோழர்களின் காலத்தில் சிவாலயங்கள் சிவசன்னதிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்ததனால் ராஜேந்திரன் காலத்தில் பின்னோர் அம்மன் சன்னதியும் அமைத்து வழிபட செய்தனர். இக்கோயிலில் ஈசானி மூலையில் இருந்த அம்மன் சன்னதி தேவக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணியை போது கோயிலின் உட்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டு வணங்குகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் போன்ற அடியார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இது. 3, 4, 5 பங்குனி தேதிகளில் காலை 6:15க்கு சூரிய கதிர்கள் அமிர்தகடேஸ்வரர் மீது விழும் அற்புத காட்சி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கு சக்கரத்துடன் சிம்ம வாகினியாக மகிஷாசுரவர்த்தினியும் காமாட்சியும் தரும் துர்க்கையும் இங்கு அமைந்துள்ளார்கள். கழுகு வாகனத்தில் காட்சி தரும் சனி பகவான். மிர்த்தம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமற்றது நிலையில் அதனால் அமிர்தகடேஸ்வரர் உருவானார். இக்கடவுளை வணங்கினால் அனைவருக்கும் நன்மை நடக்கும் என்று நம்பப்படுகிறது. மிர்த்தம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமற்ற நிலையை அதனால் அமிர்தத்தால் உருவான அமிர்தகடேஸ்வரர் ஆயுள் பலன் தருவார் என்பதால் சதாபிஷேகம், சஷ்யாபிஷை, பூர்த்தி திருமணங்கள் நடக்க ஏற்ற தலமாகும் இது. இக்கோவில்களில் உள்ள அனைத்து சிற்பங்களுமே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோவிலில் எவ்வளோ சின்ன சின்ன சிற்பங்கள் நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே தீர்த்தம் விழுகிற இடத்துல பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குது. அது என்னன்னு தெரியல, நமக்கு பூதகணங்கள் நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாம்பில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சில அந்த நுணுக்கமான சிற்பங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம தாராசுரம் கோயில் மாதிரியே இருந்துச்சு இந்த கோயில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டக்குன்னு. ஆமாங்க, பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. தாராசுரம் கோயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். தாராசுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் அப்படியே இங்கே லைட்டாக எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா அந்த தேர் வடிவில் இழுத்து சென்ற மாதிரி இந்த குதிரைகள், இங்கே 2 குதிரைகள் இந்த சைடில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்தாண்ட சைட்லேயும் 2 குதிரைகள் இருக்குது. 2 சைடுமே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்பவே நுணுக்கமான சிற்பங்கள் இங்கே எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கோவில் பார்க்க. நீங்கள் மறக்காமல் எல்லாமே இந்த கோவில் போய் பாருங்கள். ரொம்பவே அழகான கோவில் இது. அற்புதமான சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. எவ்வளோ சின்ன சின்னதாக எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க நீங்களே பார்த்தா தெரியும். எல்லாமே 1 இன்ச், ஒரு 2 இன்ச், அதுக்கும் சின்னதாகவே நுணுக்கமான சிற்பங்கள் பார்க்கணும்னா நம்ம இந்த கோவிலுக்கும் போகலாம். அதேமாரி நம்ம தாராசுரம் கோவில்லையுமே நுணுக்கமான சிற்பங்கள் இருந்துச்சு. இந்த யாழியை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். அதோட கண், அதோட மூக்கு எல்லாமே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. சின்ன சின்னதாக வணங்குற மாதிரி சித்தர்கள், 2 சைடும் இருக்கிற மாதிரி யாளிகள், அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருக்க மாதிரி சிற்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சுவாமி காலடியில் எருமை தலைன்னு நினைக்கிறேங்க அது. எருமை தலையில் வச்சு ஒரு எவ்வளோ அழகாக நுணுக்கமாகவே செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே சண்டீஸ்வரன் இருக்கார். இவரையும் அப்படியே வணங்கிட்டு நம்ம கோயிலை சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே காட்டியிருந்தேன் பாருங்கள். இந்த வாய்ப்பு பகுதியை பாருங்கள். எவ்வளோ நுணுக்கமாக அது உள்ளே எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து நாங்கள் சொன்னோங்க அந்த குதிரை. இந்த குதிரைக்கு மூக்கு, அதுக்கப்புறம் அதோட கண், அதோட நெத்தியில் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதோட ஆபரணங்கள், அதுக்கப்புறம் கீழே பாலகர் எப்படி தாங்குற மாதிரி அந்த பாலகரோட தலையோட தொப்பியை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே நுணுக்கமான சிற்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. இப்போதைக்கு கோவிலோட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கோவிலோட வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. அதான் கோவிலோட திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால நமக்கு அந்த கோபுரங்கள்லாம் ஒழுங்காக நமக்கு தெரியல இன்னும். இதுக்கப்புறம் இங்கே பார்த்த இடத்துல இங்கே பழங்கால சிற்பங்கள்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து இப்போ எடுத்திருக்காங்க. மண்ணில் புதைஞ்ச இந்த சிற்பத்தை இப்போ தான் தோண்டி எடுத்திருக்காங்க போல். ஒவ்வொரு சிற்பமும் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நிறையா சிற்பங்கள் வந்து சேதமடைஞ்சிருச்சு. ஒரு சிற்பத்தில் வந்து தலையே காணோம், கையும் காணோம், இந்த சைடும் காணோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாடு அங்கே சொல்லியிருந்தேன்லங்க, அதே மாதிரி மாடு தலை இருக்குது. இந்த கல்லோடையே இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கல்வெட்டு பார்த்துருக்கோம். இந்த கோவிலில் வந்து கீழேயுமே கல்வெட்டு இருந்துச்சு. அதுவுமே அப்படி பார்த்தோம். அப்படியே சைடில் இந்த சுவாமி சிலைகள் இப்போ எடுத்து சிலைகள் இவங்க வச்சுருக்காங்க போல். அதுமாரி 2 சைட்லேயுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட தீர்த்த கிணறு இதாங்க. தீர்த்த கிணறு இது. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வந்தாச்சு. அவ்வளோதான் கோவிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவே. நம்ம வந்து கோவில் கோபுரங்கள்லாம் வேலை